ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ரஞ்சித். ஸோ வெல்கம் டு ஆல். நான் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து கனெக்ட் ஆகியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆக்ஸா அப்படின்ற ஒரு வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்ஸானா என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆக்ஸானா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு துபாய் பேஸ் பண்ண ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ துபாயில் வந்து ஓகேங்களா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லீகலான ஒரு கவர்மெண்ட் சர்ட்டிஃபைடான ஒரு கம்பெனியாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுனால் என்ன அப்படின்னா, நம்ம கரன்சியை எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் கரன்சியை அமெரிக்காவில் போய் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்கனில் இருக்கிற ஒரு கரன்சியை லண்டனில் போய் யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக? ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வந்து இதை வேர்ல்டு வைடாக எங்கேனாலும், எந்த நாட்டிலனாலும், எந்த ஊர்லனாலும், எங்கேனாலும் நீங்கள் வந்து அந்த ஊர் கரன்சியாக மாற்ற முடியும், யூஸ் பண்ணிக்கிறவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப் ஆர் வெப்சைட் தேவைப்படும். ஸோ அதுதான் இந்த ஆக்ஸா அப்படிங்கிறது. வேர்ல்டில் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதில் பினான்ஸுக்கு ஈக்குவலான ஓகேங்களா, பினான்ஸுன்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வேர்ல்டுலே நம்பர் 1. அதுக்கு ஈக்குவலான லிக்விடிட்டியை வச்சுருக்கக்கூடிய ஒரே எக்ஸ்சேஞ்ச் ஆக்ஸா எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் லிக்விடிட்டினா உங்களுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி மேக்ஸிமம் யூஎஸ் டாலராக இருக்கலாம், எத்தீரியமாக இருக்கலாம், ஒரு பிஎன்பியாக இருக்கலாம், சம்திங் ஓகேங்களா, ஏதாவது ஒரு காயின் நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் பீப்புள்ஸ் ரெடியாக இருக்கணும். ஸோ இதுதான் லிக்விடிட்டின்றது. ஸோ அந்த லிக்விடிட்டி ஓவரால் 100 மில்லியன் ப்ளஸ் வச்சுருக்காங்க. யாருன்னா நம்ம ஆக்ஸா பிளாட்ஃபார்ம். ஸோ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஃபீ தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 0.2% தான் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவராலாக 100+ காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரேடிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இவர் தான் நம்மளை கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், எகிப்து கண்ட்ரி. ஸோ அதே மாதிரி பவித்ரன் சார். ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியாவோட சீஃப் சிஇஓ. அதே மாதிரி ஹசன் சார். ஸோ இவங்க வந்து துபாயோட சிஇஓ. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஆக்ஸாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலையும், சப்போர்ட்டட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லையும் இருக்குது. இதுதான் நம்ம ஆக்ஸாவோடைய சர்டிஃபிகேட். ஓகேங்களா? துபாய் கவர்மெண்ட் நம்ம ஆக்ஸாக்கு லீகலாக அப்ரூவ் பண்ணி கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் ஃப்ரெண்ட்ஸ். துபாயில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் லீகலாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏன் ஆக்ஸா பண்ணணும், ஏன் ஆக்ஸா பண்ணணுன்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும். கரெக்டாக? ஏன் ஆக்ஸா பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஒரு ஃப்யூச்சர் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை தாண்டி நம்ம கிரிப்டோ கரன்சி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது வேர்ல்டுலேயே. ஓகேங்களா? எல்லா பிஸ்னஸையும் தாண்டி இந்த கிரிப்டோக்குன்னு தனி ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜி. பிளாக் செயின்னா என்னென்னா, இங்கே வந்து யாருமே ஹேக் பண்ண முடியாது. நமக்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான டெக்னாலஜி தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது. ஓகே, நம்ம ஆக்ஸாவில் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரேடிங், ஸ்டேக்கிங் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது இன்கம் எடுக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து ட்ரேடிங்னா என்னென்னா, நம்ம வந்து எவ்ரி 24/7 நம்ம எப்போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு காயின் மேலே பை அண்ட் செல் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரேடிங். இதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டேக்கிங், நம்ம வந்து ஒரு காயின்ஸையோ சம்திங் ஒரு நம்ம அமௌண்ட்டையோ நம்ம வந்து ஸ்டேக் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்டேக்கிங். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ ட்ரேடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டென்ஷியல் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது. கரெக்டுங்களா? ட்ரேடிங் பண்ணால் லைஃப் மாறும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கரெக்டாக ட்ரேடிங் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய லைஃப் மாறும். அந்த ட்ரேடிங் பண்ணி நம்ம எப்படி இன்கம் எடுக்கிறதுன்றதான் ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்எஃப்டி ட்ரேடிங் மூலம் நம்ம எப்படி இன்கம் எடுக்க போகிறோன்றது தான் ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதாவது நமக்கு இங்கே ஆக்ஸா காயின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கிது நெக்ஸ்ட்டு 20 மாதத்துக்கு. ஆக்ஸா காயின்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்னன்றதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2009 ஒரு பிட்காயின் வந்துச்சு. பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ₹1 கூட கிடையாது.
ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 57 லட்ச ரூபா. அதே மாதிரி எத்தீரியம் காயின் 43 பைசாவுக்கு வந்துச்சு, இன்றைக்கி 2 லட்ச ரூபா. ஸோ அதே மாதிரி பிஎன்பி நான் சொன்னேன்ல, பினான்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது வேர்ல்ட்லேயே நம்பர் 1ன்னு சொல்லிட்டு, அந்த காயினும் வந்து எக்ஸ்சேஞ்சும் அவங்களுக்குன்னு ஒரு காயின் லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி அதோட வேல்யூ 50,000 ரூபா. அதே மாதிரி ஆக்ஸா காயின் இன்றைக்கி உங்கள் கையில் கிடச்சிருக்கு 2024. இதோட வேல்யூ 83 பைசா. அப்போ 2027 இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 10 வருஷம் தாண்டுச்சுன்னா இதோட வேல்யூ எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கி நம்ம போடுற அந்த ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட்டுன்றது ஃப்யூச்சரில் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ஆக்ஸா காயினை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 300% ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் ரிவார்ட் நமக்கு தராங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து நம்ம போட்ட கேபிட்டலை தாண்டி நமக்கு வந்து 300% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% யூஎஸ்டிடியாகவும் 10% டாலராகவும் 10% ஆக்ஸா காயினாகவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த்து, ஓகேவா, ஒரு மாதமும் கிடைக்கிது 20 மாதத்துக்கு. அதாவது ஸ்டேக்கிங் கால்குலேஷன், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 1000 யூஎஸ்டினா ஒரு 90,000 ரூபா. சரிங்களா? $1000 ஒரு 90,000 ரூபா. நீங்கள் $1000 நீங்கள் போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் $100 கிடைக்கும். ஓகேங்களா? எத்தனை மாதத்துக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மாதத்துக்கு மாதம் $100 உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போது உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1,80,000 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் 10% யூஎஸ்டின்றது. இதுக்கு போக அந்த $100 ஈக்குவலான ஆக்ஸா காயின் கிட்டத்தட்ட ஒரு 10,975 ஆக்ஸா காயின் கிடச்சிருக்கும். அப்போது உங்களுக்கு 20 மாதத்துக்கு 10,000 ஆக்ஸா காயின் கிடச்சா கிட்டத்தட்ட 2,19,500 ஆக்ஸா காயின்ன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். இப்போது இந்த 2,19,000 காயினோட இன்றைக்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,82,000 ரூபா இன்றைக்கி வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இந்த காயின் வந்து ஒரு 10 ரூபா போகுது அப்படின்னா, 10 ரூபா போகுது, சாரி, ஒரு 8 ரூபா 30 பைசா போகுது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா. இதே காயின் ஒரு 83 ரூபா போகுது, $1 ரீச் ஆகுதுன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,82,18,500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இன்றைக்கி நமக்கு ஃப்ரீயாக ஒரு கிடைக்கிற ஒரு காயினோட ஒரு வேல்யூ எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம $1000 90,000 ரூபா போட்டு 1,80,000 ரூபா ப்ராஃபிட்டும் நம்ம எடுத்திருப்போம். சேம் அதே டைமில் 2 லட்சம் காயினை வச்சு ஒரு காயின் வந்து $1 போச்சுன்னா 1 கோடி ரூபா, 1.25 கோடி ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 1,82 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இஃப் யூ இன்வெஸ்ட், அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா $100 கிடைக்கும். அது போக எவ்ரி மந்த் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட ஆக்ஸா காயின் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து 200% யூஎஸ்டிடி, 200% நமக்கு வந்து டாலர், அதாவது நம்ம $1000 போட்டால் $2,000, $10,000 போட்டால் $20,000. ஓகேங்களா? $100 போட்டால் $200. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே வந்து அதுக்கு ஈக்குவலான, நமக்கு எவ்வளோ டாலர் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலான ஆக்ஸா காயினும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆக்ஸா காயினை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் நமக்கு ப்ராஃபிட் வருதுல்ல, ஸோ எவ்ரி மந்த்து 100,000 இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, அது வந்து நமக்கு வந்து எவ்ரி டே வந்து கிரெடிட் ஆயிரும். 24 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போது அந்த நமக்கு வந்த ப்ராஃபிட்டை நம்ம வந்து எப்போனாலும் 24/7, ஓகேங்களா, எப்போனாலும் நைட்டு 1 மணி 2 மணி எந்த டைம்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் பண்ணி நம்மளுடைய இந்தியன் கரன்சியாக மாற்ற முடியும். அந்தளவுக்கு நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தாண்டி நமக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீயாக கிடைக்கிற ஆக்ஸா காயின்ஸை நம்ம வந்து 20 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். அன்றைக்கி ப்ரைஸ் எந்த ப்ரைஸ் இருக்கோ, ₹1, ₹10, ₹100, ₹1000, அன்றைக்கி ரேட் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கூட நம்மளால் செல் பண்ணிக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஆக்ஸா காயினுக்கான ஒரு டிமாண்டு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ×2 டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்க போகுது. 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து நெட் கேஷாகவே கையில் கிடைக்க போகுது, மாதம் 10% வச்சு. அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயான ஃப்யூச்சருக்கான ஒரு சொத்து,
ஒரு ஆக்ஸா காயின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்க போகுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஸா காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அப்போது இன்றைக்கி நீங்கள் போடுற காசும் உங்களுக்கு டபுளாக கிடைக்குது. ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா காயினும் கிடைக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு காயின் ₹1 போனாலே இப்போ நீங்கள் ஒரு ₹1,00,000 போடுறீங்கன்னா ₹2,00,000 காசும் எடுத்துருப்பீங்க. அது போக ₹2,00,000 உங்கள் கையில் ஆக்ஸா காயினும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது ஒரு மிகப்பெரிய உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வந்து இருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுறையோட லைஃப்பை உங்களால் மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம ஃப்யூச்சர் நம்ம கையில் இருக்குது. இந்த இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஓகேங்களா, அதுக்கு போக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.